இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் சூடான மதுரை இட்லி, குஷ்பு இட்லி, புசு புசுன்னு இருந்துச்சு. ஒவ்வொரு இட்லியும் வீட்டில் அரைச்ச மாவில் ஊற்றுனது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சேன். திடீர்னு எனக்கு உளுந்த வடை சாப்பிடணும்னு எச்சி ஊறிட்டு அன்றைக்கி கொஞ்சமாக ஊற வச்சு உளுந்த வடை ஒரு 10 சின்ன சின்னதாக சுட்டு எடுத்துக்கிட்டேன். மிக்சியில் தான் அரைச்சேன் பார்த்துக்கோங்க. அது ஒவ்வொரு வடையும் ஒவ்வொரு ஷேப்பில் வந்துச்சு மிக்சியில் அரைச்சதுனால. என் பையனுக்கு 4 இட்லியை வச்சு 2 வடையை வச்சு அவன் குழம்ப கீழே ஊற்றவா மேலே ஊற்றவான்னு கேட்டேன். எதுலையாவது ஊற்றி தோலை அப்படின்னு நினைத்துட்டு நான் ஊற்றி அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் எனக்கு ஒரு 4 இட்லியை தட்டில் போட்டு முதல்ல என்ன பண்ணேன்னா உளுந்த வடையை நல்லா தேங்காய் சட்னியில் முக்கி உள்ளே 2 வடை 3 வடையை உள்ளே தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த உருளைக்கிழங்கு சட்னியை ஊற்றி இட்லி சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த உருளைக்கிழங்கு குழம்பு எப்படின்னா நல்லா சலம்ப ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுவும் சூடான இட்லிக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோ